ராமச்சந்திரன் வணக்கம் 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 வணக்கம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நீச்சல் குளம் இது வந்து பெரியவங்க குளிக்கிறதுக்கான நீச்சல் குளம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பெரியவர்கள் குளிப்பதற்கான நீச்சல் குளம் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா. இது குழந்தைங்க குளிக்கிறதுக்கான நீச்சல் குளம், அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குழந்தைகள் குளிப்பதற்கான நீச்சல் குளம் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா அதான் பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைங்க குளிக்கிறதுக்கான நீச்சல் குளம். இப்போ வந்து சிவகங்கை பூங்கால மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால மக்கள் கூட்டம் எல்லாம் வந்து சைடில் ஒதுக்கிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு சிவகங்கை பூங்கா ஓப்பன் பண்ணால வானமே சந்தோஷப்பட்டு மழையை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓப்பனிங் பண்ணிட்டாங்க, ஆனால் மழை பெஞ்சதுக்கு மக்கள் எல்லாமே வந்து ஓரமாக வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம ஒரு 4-5 வருஷமா ரொம்ப ஆவோட எதிர்பார்த்துட்டு இருந்த தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவோட திறப்புல இன்னைக்கு 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து ஓப்பனிங். மிகச்சிறப்பாக இந்த சிவகங்கை பூங்கா சாயங்காலம் 6 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மேயர் சன் ராமநாதன், அமைச்சர் KN நேரு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து முக்கிய அரசியல் பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து, அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வந்து முக்கிய எல்லாருமே சேர்ந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த சிவகங்கை பூங்கா வந்து சாயங்காலம் 6 மணிக்கு சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது. கண்டென்ட் எல்லாருமே வந்து நிறைய விளாகர்ஸ், யூடியூபர்ஸ், பத்திரிகையாளர் எல்லாருமே வந்து கண்டென்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தால பாதியிலே வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு 1/2 hour 1 hour நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து திடீர்னு வந்து ஒரு நல்ல மழை, கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு ஒரு மழை பெஞ்சனால நம்ம கண்டென்ட்டை வந்து பாதியிலே ஷூட் பண்ணுறத ட்ராப் பண்ணால் மறுபடியும் வந்து நாளைக்கு நம்ம தொடர்ந்து வந்து இதே இடத்துல வந்து நம்ம கண்டென்ட் ஷூட் பண்ணுவோம். நிறைய இடங்கள் வந்து இந்த தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவில் வந்து நம்ம காமிக்க வேண்டியிருக்கு. உலக மக்கள் நிறைய பேர் இங்கே என்னென்ன புதுசாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கிற பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா வந்து இப்போ மராமத்து வேலைகள் பண்ணி புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இன்னையோட இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்குவோம். நான் உங்கள் தஞ்சை முரளி.